நடத்திய தாக்குதல் மூலமாக கடந்த 26 ஆண்டுகளாக இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு தீவிரவாத நடவடிக்கைகளுக்கும் சேர்த்தே இந்தியா பதிலடியை கொடுத்திருந்தது. காந்தகார் விமான கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்ட தீவிரவாதிகள் இந்த ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக உயிரிழந்திருக்கிறார்கள் என்கிற தகவலை அதிகாரப்பூர்வமாக பாதுகாப்புத்துறை வெளியிட்டிருந்தது. இந்நிலையில் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற தாக்குதல் நிகழ்வுகள் இந்தியா பதில் தாக்குதல் என அனைத்து நிகழ்வுகளையும் நொடிக்கு நொடி உரிய கவனத்தோடும் கண்ணியத்தோடும் அந்த செய்திகளை நியூஸ் 18 தமிழ்நாடு ஒளிபரப்பி வந்தது. அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை மாறாமல் அப்படியே பதிவு செய்து வந்தது. அதே நேரத்தில் நிபுணர்களினுடைய பல்வேறு பார்வைகள் இந்த ஒரு போர் பதற்றம் எல்லைகளில் சூழும் போது, போர் மேகங்கள் சூழும் போது இதை நாம் எப்படி கையாள வேண்டும் என்பது தொடர்பான பல்வேறு தகவல்களையும் நாம் தொடர்ந்து வழங்கி வந்தோம். அந்த வகையில் தற்போது போர் பதற்றம் என்பது முடிவுக்கு வந்திருக்கிறது என்பதை அதிகாரப்பூர்வமாக இந்தியா அறிவித்திருக்கிறது. இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் அடுத்த கட்டமாக மே 12ஆம் தேதி இரு நாட்டு தரப்பிலும் நடக்க இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் இந்தியா முன்வைக்கக்கூடிய அந்த விஷயங்கள் என்னவாக இருக்க போகிறது ஏனென்று சொன்னால், தொடர்ச்சியாக அமைச்சர் ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நடவடிக்கைகள் மிக உறுதியாக தொடரும் என்கிற கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த விவகாரத்தில் அமெரிக்கா மேற்கொண்ட உத்திகள் என்பது என்னவாக இருந்தது, இதன் மூலமாக இந்தியா எடுத்திருக்கக்கூடிய தற்போதைய முடிவு என்பது இனிவரும் காலங்களில் இரு நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய உறவுகளை எப்படியாக வழிநடத்தி கொண்டு செல்ல இருக்கிறது என்பது தொடர்பான பல்வேறு விவகாரங்களும் அந்த அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் நடைபெற இருக்கிறது. அதே நேரத்தில் தொடர்ச்சியாக பாதுகாப்பு துறை தரப்பிலிருந்து தரப்பட்ட அந்த செய்தியாளர் சந்திப்புகளும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி, அதே போன்று பெண் அதிகாரிகள் இருவரினுடைய அந்த செய்தியாளர் சந்திப்பு விளக்கங்களும் உலக அளவில் கவனம் ஈர்த்த ஒன்றாக மாறி இருந்தது. கர்னல் சோஃபியா குரேஷி, விங் கமாண்டர் வியோமிகா சிங் ஆகியோர் தொடர்ச்சியாக என்னென்ன நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டது, பாகிஸ்தான் தரப்பிலிருந்து முயற்சிக்கப்பட்ட அத்தனை விஷயங்களையும் எப்படியாக இந்தியா முறியடித்தது என்பது தொடர்பான விரிவான விளக்கத்தை செய்தியாளர் சந்திப்புகளில் அவர்கள் அளித்து வந்தார்கள். இந்த சீஸ்ஃபயர் போர் பதற்றம் முடிவுக்கு வந்ததை விக்ரம் மிஸ்ரி அறிவித்ததை தொடர்ந்து தற்போது கமாண்டர் ரகுநாயர் மற்றும் 2 பெண் அதிகாரிகளும் பாகிஸ்தானினுடைய அந்த பொய் பரப்புரைகள் எப்படியாக இந்தியா உடைத்தது, அதற்கு பதிலடியாக கொடுத்தது என்ன, மிக குறிப்பாக பாகிஸ்தான் சொன்ன ஒரு குற்றச்சாட்டு நேற்றைக்கு வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரியும் சொன்னது, இந்தியா மத ரீதியிலாக இந்த மோதலை திசை திருப்ப பார்க்கிறது என்கிற ஒரு குற்றச்சாட்டை வைத்ததாக சொல்லப்பட்டது. அதை இன்று மீண்டும் வியோமிகா சிங் மறுத்திருந்தார். இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு, அனைத்து தரப்பினரையும் அனைத்து மதத்தினரையும் மதிக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது. எனவே இந்த விவகாரத்தை ஒரு பொய் பரப்புரையோடு பாகிஸ்தான் திசை திருப்ப முயன்று அது முற்றிலும் தோல்வியில் முடிவடைந்திருக்கிறது என்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செய்திருக்கிறார்கள். இது தொடர்பாக களத்திலிருந்தும் செய்திகளை வழங்கிய, அதே நேரத்தில் நியூஸ் 18 தமிழ்நாட்டுக்கு பல்வேறு நிலைகளிலும் நேரம் பாராது பல்வேறு நிலைகளிலும் தகவல்களை வழங்கிய அனைத்து துறை நிபுணர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.